So, hi, hello guys, welcome to my YouTube. Hi, hello guys. ஹாய் காய்ஸ், என் பேர் சங்கீதா. நான் பெங்களூரில் இருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இந்த சேனலில். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவான அது கிடையாது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு சேனலை வச்சுருந்தேன். ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனல் நான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். அது 2022 சம்திங் என்னமோ இருக்கும். ஸோ அது சில பல காரியங்கள்னால அது கைவிட்டு போயிடுச்சு. அதாவது நான் சொல்கிறேன் என்ன நடந்துச்சுன்னு முழுசாக சொல்கிறேன். ஸோ என்னன்னா நான் அப்போது ஃபஸ்ட் இயர், இப்போ நான் ஃபைனல் இயரு. அப்போ நான் ஃபஸ்ட் இயரில் எனக்கு ரொம்ப நாளாகவே யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஸோ சும்மா கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு நான் பாட்டுக்கு ஆடியன்ஸ் கிட்ட பேசுகிற மாதிரி நானே ஜோராக பேசிகிட்டு இருப்பேன். ஸோ எனக்குள்ளே எங்கேயோ அது சேனல் ஆரம்பிக்கணும் இவ்வளோ வருஷம் அது இழுத்துட்டு போயிடுச்சு. ஸ்டில் என்கிட்ட ஒரு நல்ல பேக்ரவுண்ட் இல்லை, நல்ல ஃபோன் இல்லை, நல்ல மைக் இல்லை. இப்போ கூட நான் ஜோராக அதாவது கத்தி பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபோனில் சவுண்ட் சுத்தமாக கேட்காது. நான் கஷ்டப்பட்டு அதை வால்யூம் ஏதோ பண்ணி அதுக்கு அப்படி தான் நான் வால்யூம் கூட ஏற்றணும். ஸோ நான் நினச்சிட்டே இருந்தேன், ஒரு பர்ஃபெக்ட் டைம் வரட்டும், ஒரு பர்ஃபெக்டான நேரம், பர்ஃபெக்டான டைம் வரட்டும், ஒரு நல்ல ஃபோன் வாங்கினதுக்கப்புறம் நம்ம சேனல் ஆரம்பிச்சிக்கலாம், ஒரு மைக்கை வாங்கினதுக்கப்புறம் சேனல் ஆரம்பிச்சிக்கலாம், பேக்ரவுண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும் போது ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்னு நான் நிறைய விஷயத்த யோசிச்சுட்டே இருந்தேன். பட் ஸ்டில் யோசிச்சுட்டே மட்டும்தான் நான் இருக்கேன். ஏன்னா நான் எதுவுமே ஆக்ஷன் பண்ணல. ஸோ நான் எடுத்த ஒரே ஒரு முயற்சி, சரி ஓகே. இப்போது நான் சம்டைம்ஸ் ஃபோனே இல்லாமல் இருந்திருக்கேன். ஃபோன் கீழே போட்டு உடைச்சதுக்கப்புறம் கூட அப்போ சரி ஃபோன் கிடைச்சி நம்மக்கிட்ட ஃபோன் வந்துச்சுன்னா நம்ம சேனல் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இப்போ என்கிட்ட ஃபோன் இருக்குது, எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அதை வச்சு நான் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்னும் டைம் இருக்குன்னு சுத்தமாக என்கிட்ட டைமே இல்லை. ஸோ அதனால் ரொம்ப நாள் ரிக்ரெட்ஸ்க்கு அப்புறம் இப்போ இந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். பேக்ரவுண்ட் நல்லா இல்லாமல் இருக்கலாம், என்னோடய ஃபோன் கேமரா நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஸோ வாய்ஸ் சரியாக கேட்காம இருக்கலாம். ஸோ இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போக வீடியோஸில் அதை நான் பிக்கப் பண்ணிப்பேன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபஸ்ட் இயரில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன். அது நல்லாவே கொஞ்சம் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு பெரிய பிரேக். என்ன ஆச்சுன்னா, எனக்கு நான் ரொம்ப மரவியாதியா சாரி மறந்து போயிடுவாங்களா, அந்த வியாதிக்கு பேர் எனக்கு தெரியல. ஆனால் அது எனக்கு இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் மறந்துடுவேன். ஃபோன் எங்கேயாச்சும் வச்சேன்னா ஃபோனை மறந்துடுவேன். கீ ஏதாவது எங்கேயாவது வச்சேன்னா அதை மறந்துடுவேன். யாராவது என்கிட்ட ஏதாவது கொடுத்தாங்கன்னா அது எங்கே எடுத்து போய் வச்சிருக்கேனே தெரியாது. எல்லாத்தையும் மறந்துடுவேன். பட் ஆனால் என் அம்மா என்னை நம்பி ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. அது 20,000 கொடுத்து, அப்போவே ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது 20,000 கொடுத்து ஓகே இஎம்ஐ கட்டிட்டு இருந்தேன். நான் இஎம்ஐ கட்டி லாஸ்ட் மந்த் இஎம்ஐ கட்டி அந்த டே அன்னைக்கே என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா. சரி ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தப்போ நான் என்ன பண்ணேன், போய் அவகிட்ட சும்மா விளையாடிட்டு இருந்தேன் இப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடு ப்ளீஸ் போய், நீ என்ன ரீல்ஸ் பண்ண முடியல அப்படின்னு அவள் சொன்னான். சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், பக்கத்தில் ஒரு கார் இருந்துச்சு. காரோட டிக்கி ஃபுல்லு டிக்கின்னா அந்த மூடி வச்சுருப்பாங்கள்ல அந்த காருக்கு பின்னாடி, எனக்கு எக்ஸாக்டாக அதோட பேர் தெரியல. என்ன பண்ணேன், ஃபோன் எடுத்து போய் அதில் வச்சுட்டு என் பாட்டுக்கு நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டேன். போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே வந்தேன். எங்கள் அந்த காரில் இருக்க என்னோட ப்ரொஃபஸர் தான் அவர் உக்காந்துட்டு இருக்காரு. அவர் பாட்டுக்கு அப்படியே என் முன்னாடியே அந்த கார் பாஸ் ஆகி போகுது. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே பார்த்துட்டு கார் வெளியே போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு கழிச்சு என் ஃப்ரெண்டு சொல்கிறான், அவன் ஃபோன் எங்கே அப்படின்னு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது நான் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ பெரிய மலுமட்டியாக இருக்கேன் நான் ஃபோன் அந்த இதுக்குள்ளே வச்சது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்போ தான் உட்காந்து அழுறேன், தேம்பி அழுறேன். அந்த மாதிரி ஃபோன் போயிடுச்சு, எங்கள் அம்மா அடிப்பாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு அழுது அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நான் ஒரு 1/2 hour கிட்ட ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபோன் எடுக்கவே இல்லை, ரிங் போச்சு. ஆனால் ஃபோன் எடுக்கல. ஒரு சர்டன் டைமுக்கு அப்புறம் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் வருகையா அப்படியே
எடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த யூடியூப் சேனலும் கைவிட்டுட்டேன். ஆனா எனக்குள்ள அந்த ஆசை இருந்துச்சு. நம்ம எப்படிப்பட்டாவது ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா என்கிட்ட இந்த ஃபோன் குடுத்துட்டாங்க. அவங்க வேற ஃபோன் சின்ன ஃபோன் வச்சுட்டுருக்காங்க. இந்த ஃபோன்ல வந்து எனக்கு கேமரா குவாலிட்டியே பிடிக்காது. அதுக்கப்புறம் சவுண்ட் சுத்தமா கேட்கவே கேட்காதா. என்னால எதுவுமே நான் இதில பண்ணவே மாட்டேன். ரீல்ஸும் அவ்வளவா பண்ண மாட்டேன். பட் நம்மகிட்ட இருக்கிறத வச்சு முன்னேறி போகணும் அப்படின்னு. இதெல்லாம் பேசுறேன். நான் எவ்வளோ பெரிய சோம்பேறினா, இன்னைக்கு நல்லா உட்காந்து இப்படி பேசுறேன்னா, நாளைக்கு வந்து ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டே விழுந்து கிடப்பேன். அந்த மாரி ஒரு சோம்பேறி தான். ஸோ ஸ்டில் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் சேனல் இல்ல. இந்த சேனல் நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அ உங்களெல்லாம் கை ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச கன்டென்ட் நான் போட ட்ரை பண்ணுறேன். என்கிட்ட என்ன மாதிரிலாம் கன்டென்ட் கிடைக்கும்னா, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் மேக்கப் ஐடியா மேக்கப் பண்ணுறது எப்படின்னு தெரியும். நான் வந்து ரொம்ப கஞ்ச பிசினாரி. ரொம்ப 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 கஞ்ச பிசினாரி. ஸோ எப்படி மினிமலாக நீங்கள் வந்து மேக்கப் பண்ணலான்றது நீங்கள் என்னை பார்த்து கற்றுக்கலாம். எல்லாத்தையும் மினிமலாக தான் மினிமலிஸ்டிக்காக தான் இந்த மேக்கப்பையும் நான் போட்டிருக்கேன். எதுவுமே போடல. ஜஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். சன்ஸ்க்ரீன் அதுக்கப்புறம் க கன்சீலர் அவ்வளோதான். ஒரு லிப்ஸ்டிக் 3 மட்டும் தான் போட்டிருக்கேன். இங்கே தான் ப்ளஷ் அது விட்டுருங்க. ப்ளஷ்ஷுக்கு கூட நான் லிப்ஸ்டிக்கை தான் இது பண்ணுறேன். ஸோ அந்தளவுக்கு ஒரு மினிமலு. நீங்கள் காலேஜாக ஏதாவது படிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னை ஃபாலோ மாதிரி மேக்கப்பான விஷயத்தெல்லாம் வந்து நல்லா பண்ணுவேன். ஸோ மேக்கப் ரிலேட்டடாக நிறைய விஷயம் பண்ணுவேன். காலேஜ் படிக்கிறீங்கன்னா நீங்களும் இல்லை காலேஜ் போகிறீங்கன்னா என்னை ஃபாலோ பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா நான் நிறைய ரொம்ப லோ பட்ஜெட்டில் எந்த ப்ராடக்ட் வாங்கினா உங்களுக்கு நல்லது அப்படின்றத நான் போடுவேன். செகண்ட் வந்து வெயிட் லாஸ் வந்து என்னுடைய மெயின் திங். நான் வந்து வெயிட் லாஸ் ரொம்ப 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 பண்ணியிருக்கேன். லைக் ஸ்டார்டிங்கில் நான் வந்து 75 கேஜிலேருந்து 75 கேஜிலேருந்து குறைச்சி நான் இப்போ வந்து 54 கேஜி இருக்கேன். ஆனால் இதுவுமே எனக்கு பத்தாது. நான் இன்னும் 54 கேஜிலேருந்து 49 கேஜி அந்த மாதிரி வரணும். கிட்டத்தட்ட 5 கேஜிஸ் குறைக்கணும். ஸோ இந்த 5 கேஜிஸ் எப்படி நான் அந்த குறைச்சது ரொம்ப அன்ஹெல்தியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு கரெக்டான டயட்டில் தான் இருப்பேன். ஸோ நான் 100 வரும். ஓகே. இதுக்கப்புறம் ஒரு கரெக்டான டயட்டில் இருந்து கரெக்டாக எல்லாத்தையும் டிசிப்ளினாக பண்ணலாம். ஒரு நிறைய குட் ஹேபிட்ஸை வந்து வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட். டிசிப்ளின்னா என்னென்னு தெரியாமல் இருக்கேன். அதனால எந்த விஷயத்த நான் லைஃப்பில் எடுத்துக்கிட்டாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த செம்மில் வந்து நல்லா படித்து நல்ல மார்க்ஸ் வாங்கணும் அப்படின்னு ஒரு நாள் நினைப்பேன். அது 2வது நாள் கூட நான் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன். 2வது நாள் கூட அந்த அளவுக்கு கெட்டு குட்டிச்சோராக சுற்றிட்டு இருக்கேன். அது ஒரு டயட்டாகவே இருக்கட்டும். ஒரு 7 டேஸ்க்கு எடுத்தேன்னா அது செகண்ட் டே கூட என்னால் ஃபாலோ பண்ணவே முடியாது. அதான் பிரெயின் வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம தான் பிரெயினை கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் எனக்கு வந்து பிரெயின் தான். எனக்கு வந்து ஹார்ட் சொல்கிறத கேளுங்க, பிரெயின் சொல்கிறத கேட்காதீங்க. எனக்கு 2மே ஒன்று தான் சொல்லுது. எதையுமே ஃபாலோ பண்ணாத, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணு அப்படின்னு தான் சொல்லுது. ஸோ இது எல்லாத்திலேருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு முயற்சி. நான் எல்லாத்தையும் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறேனான்றதை டெய்லியும் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இவ்வளோ பெரிய வீடியோ பார்க்குற அளவுக்கு யாருக்குமே வந்து இந்த ஜென்ரேஷனில் இவ்வளோ டைம் வந்து ஸ்பேன் இருக்காது. ஏன்னா நம்ம எல்லோரும் 1 செகண்ட் 2 செகண்ட் 1 மினிட் ரீல்ஸு அந்த மாதிரி பார்த்து நம்மளால் இவ்வளோ மினிட்ஸ் வீடியோ பார்க்கவே முடியாது. அதையும் தாண்டி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு உம்மா. ஸோ ஓகே, என்ன ஃபாலோ பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஸோ நான் நிறைய வீடியோ போடுவேன். ஸோ இன்றைக்கி தான் டே 1 7 டேஸ் சேலஞ்சுன்னு நான் சொன்னேன்ல, இன்றைக்கி தான் டே 1. ஸோ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டு நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் ஷார்ட்ஸாக நான் போடுவேன் தனியாக. அதை நாளைக்கு இல்லாட்டி இன்றைக்கிக்குள்ளே போஸ்ட் பண்ணிவிடுவேன். நான் இதை முதல்ல எடிட் பண்ணணும். நாளைக்கு போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ டெய்லி அப்டேட் பண்ணுவேன். ஓகே. ஸோ என் கூட நீங்களும் வந்து இந்த ஜேர்னியில் வந்து என் கூட இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. குறைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுங்க. பாய்.